அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். ஃபைனலி கிரிமினல் கோர்ட் கொடுத்த தண்டனை, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அன்பார்ந்த உறவுகளே, இப்போ வரக்கூடிய எனக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்டுகள் வருது. சரியா? வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகளில் சில கம்ப்ளைண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு அடிக்கிறாங்க, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பிரச்சனை, எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட். நான் வேலை செய்யக்கூடிய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்திருக்குது, இப்போ இது எப்போ நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தீங்க, எப்போ உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து 6 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, நான் வந்து 1 வருஷம் ஆகுது, நான் வந்து 2 வருஷம் ஆகுது, வந்த நாளில் இருந்து எனக்கு இந்த மாதிரி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து சித்திரவதை பண்ணுறாங்க, வந்த நாளில் இருந்தே இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. மருந்து எடுத்து கொடுக்குறாங்கல்ல, சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, உடுப்பு கொடுக்குறாங்க இல்லை, பெண்களுக்கு தேவையான விடயங்களை வந்து கொடுக்குறாங்க இல்லை, இந்த மாதிரி சில கம்ப்ளைண்ட்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஆனால் இதில் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நேற்று நான் வந்தது, நேற்று இந்த வீட்டுக்கு நான் முந்தைய நாள் தான் வந்தேன், ஒரு 5 நாள் தான் வந்து, இல்லை 1 மாதம், 1 வாரம், 10 நாள், 20 நாள், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை விட வரக்கூடிய அதிகமான கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா 6 மாதம், 3 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வருது. நான் கேட்குறது என்னென்னா, உங்களுக்கு இவ்வளவு காலம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டிய சூழல் என்ன காரணம்? ஆனால் அப்படி இருந்த பிறகு கடைசி கட்டத்தில் ஏன் தயவு செய்து பாஞ்சு போகாதீங்க, ஏன் பாஞ்சு போகிறீங்க? சரி, இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் சரி இருந்து 1-2 வருஷத்தை முடிச்சுட்டு உடனடியாக எம்பசிக்கோ அல்லது அமலா மன்சிலாக்கோ அறிவித்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணலாம். சிலர் வந்து 1 வருஷம் 11 மாதம் அந்த கேப்பில் பாஞ்சு போயிருக்கிறாங்க. 1 வருஷமும் 10 மாதமும் பாஞ்சு போயிருக்கிறாங்க வீடு பிரச்சனைன்னு. அப்போ அந்த 1 வருஷமும் 8 மாதமும் 9 மாதமும் 1 வருஷமும் 10 மாதமும் பல்ல கடிச்சு பிடிச்சி கஷ்டப்பட்டு எப்படியாவது வேலை செய்யணும்னு இருந்தவங்க ஏன் இந்த கடைசி கட்டத்தில் இந்த முட்டாள்தனமான தீர்மானத்தை எடுக்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் அதே போல் ரிஸ்க் எடுக்கிறாங்க சிலர் வந்து லைஃபையே ரிஸ்க்காக வைக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த கேஸ் ஒன்று, இன்சிடெண்ட் ஒன்று நடந்த சபால் நாசர் சம்பவத்தில் 15 வருடம் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பணிப்பெண்ணை வந்து ஒவ்வொரு நாளும் தடி ஒன்றை வச்சு தடியால் அடித்து கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. இதை வந்து அதை கேள்வி கேட்குறதுக்கு அந்த பணிப்பெண்ணுக்கு யாருமே உதவி பண்ணாததால் காலமெல்லாம் இதே அடியை வந்து பட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசி கட்டத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு போக வேண்டிய சூழல், கட்டாயம் இவங்களை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும். ஆனால் அந்த சூழல்லையும் அடித்து கொடுமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. கடைசியில் வைத்தியசாலைக்கு அவங்கள ஆம்புலன்ஸ் மூலம் தான் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய உடலை மீட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது மருத்துவ உதவி தேவைப்பட்டிருக்குது அவங்களுக்கு. இன்றைக்கு நேற்று இல்லை, பல நாட்களாக ஒவ்வொரு நாள் இது 1 மாதம், இது 1 நாள், இது 5 நாளைக்கு முன்னாடி, இது 2 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு காயங்களை வெரிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு இது வந்து தடுப்பு காவல் தான். 15 வருடம் கடூழிய சிறை தண்டனை. ஒருவேளை இன்னொரு 5 வருஷம் போகும்போதோ 10 வருஷம் போகும்போதோ, இல்லை இந்த கடூழிய சிறை தண்டனை முடிந்த பிறகு அவங்கள தூக்கிலிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்ன நடந்துச்சு? இறந்த சடலத்தை கொண்டு போன பிறகு தான் தண்டனை கிடைச்சு. ஆனால் உசுரோடு இருக்கும்போதே நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ, தூதரகத்துக்கோ, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்துக்கோ, ஏஜென்ட்டுக்கோ, இவங்க 3 பேராலையும், தூதரகத்தாலேயும் உதவி இல்லை, ஏஜென்ட்டாலேயும் உதவி இல்லை, இலங்கையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தாலேயும் எந்த ஒரு உதவியும் கிடைக்கலன்ற பட்சத்தில்
நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து உங்களுடைய சோஷியல் மீடியாவிலையாவது பதிவிடலாம், அல்ல இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களுக்காவது அனுப்பலாம். அந்த வீடியோ மூலமாக பப்ளிஷ் பண்ணி சரி ஏதாவது ஒரு உதவிகள், உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது இப்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும். சோஷியல் மீடியாக்களில் வீடியோக்கள் பதிவிடப்பட்டால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோ பப்ளிஷ் ஆகினதுமே கொஞ்சம் அது கோலுக்கு அடங்காதவங்க, நம்மளுடைய பேச்சுக்கு மதிக்காதவங்க, சோஷியல் மீடியாவில் வீடியோ விழுந்ததுமே உடனே துடிச்சு போய் வேலைகளை செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் ஒன்று இந்த மாதிரியாவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கலாம். ஆனால் இப்படியும் முயற்சி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவிலையும் வீடியோ போடாமல், ஒரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்காமல், ஏஜெண்ட்டுக்கும் தெரிவிக்காமல், தூதரகத்துக்கும் தெரிவிக்காமல், காலமெல்லாம் அதே நிலைமையில் அங்கேயே இருக்கணும்னு நினச்சிட்டு பல்ல கடிச்சு பிடிச்சிட்டு இருப்போம்னு கடைசி வரைக்கும் குட்டுப்பட்டுக்கிட்டே குனிஞ்சே இருந்தீங்கன்னா கடைசி நாளில் உங்களுக்கும் இந்த மாதிரி உயிரை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். அதால் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே, என்ன பிரச்சனை இருந்தாலும் வீடுகளில் உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிங்க. அதே மாதிரி குடும்பங்களுக்கு சிலர் வந்து சொல்கிறாங்க, இல்லை நாட்டில் எனக்கு வந்து பீரோக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண யாருமே இல்லை, அப்போ இவ்வளோ நாள் உழைச்ச காசு என்னமா பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், அந்த அவங்களுக்கு அனுப்பினேன், இவங்களுக்கு அனுப்பினேன், அவருக்கு அனுப்பினேன், இவருக்கு அனுப்பினேன். சரி, அந்த இவங்களில் யாராவது ஒருத்தர் இவர் சரி ஒருத்தர் போயிட்டு பீரோவில் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதா? பிரச்சனை என்னதுக்கு அப்புறமா ஃபோன் அடித்து ஆன்சர் பண்ணுறாங்கல்ல. நாட்டில் இருக்கிற உண்மையிலேயே நாட்டிலையும் இந்த வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த வெளிநாடுகள்லேருந்து சம்பாதிச்சு அனுப்புகிற காசு இருக்கும் வரைக்கும் தான் அந்த காசு எடுக்கிறவங்களுக்கிட்டையும் நம்மளுக்கு இருக்கிற மரியாதை. அதே அந்த காசு அவங்களுக்கு கிடைக்காது, இனி இவங்களால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவங்க மாட்டிக்கிட்டாங்க, இவங்களுக்கு பிரச்சனை, இனிமேல் இவங்களால் நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை அப்படின்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறமா நாட்டில் இருக்கிறவங்களும் கை கழுவி விட்டுடுறாங்க அப்படின்றது தான் ஒரு கவலைக்குரிய விடயம். அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய சம்பள பணத்தை உங்களுக்காகன்னு சேர்த்து வைங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் உங்களுடைய யாராவது ஒருத்தர், குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தர் வந்து உங்களுக்கு கார்டியனாக இல்லை உங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடியவங்களை, நம்பிக்கையானவங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பணம் அனுப்புகிறதா மற்ற வேலைகளோ செய்யுங்க. கண்ட எல்லாருக்குமே அனுப்பி விட்டுட்டு கடைசியில் வாழ்க்கையை இழந்து போய் நிற்காதீங்க. அதே மாதிரி தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தயவு செய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான நிலைமை கடைசியில் உங்களுக்கும் வரலாம். இன்றைக்கி அவ்வளோ அடிபட்டு அடித்து சித்திரவதை பண்ணி கடைசியாக கொன்னே போட்டாங்க. அதுக்கப்புறமா மருத்துவர்கள் பரிசோதனை பண்ணும்போது சொன்ன விடயம்தான், ஒவ்வொரு காயங்கள், உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள், மாதம், வருடம் அப்படின்னு ஒவ்வொரு வேறுபட்டு இருந்திருக்குது. சொல்லி வேலை இல்லை. தயவு செய்து கவனம். முடிந்த வரைக்கும் உங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்வது உங்கள் கையில் இருக்குது. இந்த நாட்டில் சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஆனால் அதை சரியாக நம்ம முறையாக பயன்படுத்தினா, முறையாக அவங்கள்ட்ட முறைப்பாடு செய்தால், அப்படி மேலாத உயிர் போகிற கட்டம், இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஓவராக இருக்குதுன்னா அப்படி முடியாத கட்டத்தில் தப்பிப்போங்க. வெளியே போய் ஏஜென்சிக்கோ அல்லது எம்பசிக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கோ சரி போங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா, ரொம்ப ரிஸ்கியான சூழலில் இருந்துச்சுன்னா உசுரை விட வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க மக்களே. எல்லாம் வல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.